வெல்கம் டு கோர்ஸ் அப்டேட். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க. கோர்ஸ் அப்டேட்டில் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. பார்க்குற எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது ஒரு நியூ எஜுகேஷனல் சேனல். அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன்லேருந்து எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க, சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி நாம் எதிர்பார்த்துட்ருக்குது ஸ்லைடிங் 2 ரிசல்ட் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கட்டாயமாக வந்துடும். அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா நேற்றுக்கு நம்ம யூனிவர்சிட்டியில் கேட்டப்போ அவங்க சொன்ன டேட்டா அதுதான், சரிங்களா? ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே மேக்ஸிமம் ஸ்லைடிங் 2 ரிசல்ட்டும் செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டும் வந்துடும். இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் இந்த நீடட் திங்ஸ் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னீங்க. அதை அகைன் நீங்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ப்ளஸ்ஸு இது நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அது சம்மந்தமாக. அது எல்லாத்தையும் இதில் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? கட்டாயமாக உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 6ஆம் தேதி காலேஜ் ஓப்பன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 2-3 போல் வெள்ளிக்கிழமை நமக்கு காலேஜ் ஓப்பன் அப்படின்னா நம்ம கட்டாயமாக 2ஆம் தேதி 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதிக்குள்ளே கட்டாயமாக உங்களுக்கு அந்தந்த காலேஜ்லேருந்து மெயில் வரும். ஃபைனல் அலாட்மெண்ட் கட்டாயமாக வந்துடும் எல்லாருக்கும். உங்களுக்கான ஃபைனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1, சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரோட ரிமைனிங் ஃபீஸு, சரிங்களா? கட்டாயமாக கவர்மெண்ட் காலேஜ்னால் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 12க்குள்ளே வரும். அதிகபட்சம் ஒரு 10 லெவலில் வரும். நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெட்ரு ஒன். ஹாஸ்டலுக்கான ஃபீஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கிடையில் கட்டாயமாக ஸ்காலர்ஷிப்புக்காக உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு சில காலேஜஸில் சில ரெஃபரன்ஸ் பேங்க் மட்டும்தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அதிகபட்சம் நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேங்க்கில் உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அது உங்களோட பேரண்ட் கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்காது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது கட்டாயமாக வேணும். இதை தாண்டி இன்கம் சர்டிஃபிகேட் வேணுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்கம் சர்டிஃபிகேட் 6 months ஒன்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிறது பெட்ரு ஒன். ஸோ இப்போ இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர் வர்றப்போ அதுக்கான ப்ராப்ளம் இருக்காது. கட்டாயமாக அது நீடட் திங்காக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட் ஒன்னாக இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ நீங்கள் கொடுத்துருந்த சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் அவங்க எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு அக்னாலேஜ்மெண்ட் லெட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி உங்ககிட்ட சைன் வாங்கியிருப்பாங்க, சரிங்களா? அந்த அக்னாலேஜ்மெண்ட் கட்டாயமாக வேணும், சரியா? இதை தாண்டி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனப்போ ஃபஸ்ட் அட்மிஷன் ஃபீஸ் கட்டினீங்க பாருங்கள். 20,000 அட்மிஷன் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க பாருங்கள். அந்த அட்மிஷன் ஃபீஸ் கட்டினதுக்கான ரிசிப்ட் கட்டாயமாக வேணும். கவுன்சிலிங் ஃபீஸ் 3,000 ரூபீஸும் 1,500 கட்டினீங்களா, அது கிடையாது. அது நான் ரீஃபண்டபிள், அது கிடையவே கிடையாது. அதை நீங்கள் விட்டுறீங்க. இந்த அட்மிஷன் ஃபீஸு 20,000. இந்த அட்மிஷன் ஃபீஸு 20,000 உங்களுக்கான ஃபஸ்ட் செமஸ்டரோட ஃபீஸில் அவங்க ரெடியூஸ் பண்ணிப்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பற்றியும் ஒரு பண்ண வேண்டாம். அதுக்கான ரிசிப்டை கட்டாயமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கட்டாயமாக, சரிங்களா? அது ஆதார் கார்டாக இருந்தால் பெஸ்ட் ஒன்னாக இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே 2 செட்டு அல்லது 3 செட்டு இப்போ ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? தென் உங்களோட 10th 11th 12th மார்க் ஷீட்டு அதுலேயும் 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீடட் பெஸ்ட்டு திங்ஸ், சரிங்களா? இதெல்லாம் கட்டாயமாக நமக்கு வேணும், சரிங்களா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மொபைல் ஃபோன் அந்தந்த கேம்பஸை பேஸ் பண்ணி ஒரு சில கேம்பஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸுக்குள்ளே அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே அலௌடு கிடையாது, சரிங்களா? ஹாஸ்டலில் அவங்க அலோவ் பண்ணுற அந்த டைமில் மட்டும் அலௌட். அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, நார்மல் பட்டன் ஃபோனு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில அஃபிலியேட்டட் காலேஜில் நீங்கள் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஹாஸ்டலில் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் காலேஜில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில காலேஜஸில் மட்டும் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, வெளியில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கட்டாயமாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சார் லேப்டாப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. லேப்டாப் உங்களோட ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ப்ராப்ளம் இருக்காது. அதையுமே நீங்கள் அங்கே ஹாஸ்டல் போகிறப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா காலேஜஸை பேஸ் பண்ணி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய மாறும். அதுவும் ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் அந்தந்த கேம்பஸுக்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸும் சரி ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 7:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு சில நேரத்தில்
நேரத்தில் உங்களுக்கு 3:30 ஆர் 4 o'clock ஆர் 5:30 வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபுல்ஃபில்லாக எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ப்ளஸ் பேரலாக நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காகவும் ப்ரிப்பரேஷனை ஹெவியாக கொடுங்க. சரிங்களா? எல்லாருமே அக்ரி ஜாயின் பண்ணிட்டா நாங்கள் வந்து எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணிடலாம், அந்த கதைலாம் கிடையாது. நாம் போடுற எஃபர்ட்டு தான். சரிங்களா? ஸோ பேரலாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கட்டாயமாக நாம் முடிக்கிறப்போ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறப்போ நாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ரெடியாக இருப்போம். ஸோ அதுதான் அக்ரியோட மெயின் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதை தாண்டி ஹாஸ்டலுக்கு வைப்பு தொகைன்னு உங்களுக்கு கட்ட சொல்லுவாங்க கட்டாயமாக. ஸோ அந்த அமௌண்ட் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் விட எல்லோரும் ஏடிஎம் கார்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க கட்டாயமாக. ஏன்னா எல்லாத்தையும் மணியெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிறது சேஃப் கிடையாது. அதனால் ஏடிஎம் கார்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எதுவும் ஃபீஸ் பேமெண்ட்டோ அல்லது நம்ம எது செலவுக்கு வச்சுக்கிறது எல்லாமே அப்பப்போ நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ இது மாதிரியான அப்டேட் கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். கோர்ஸ் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானில். சரிங்களா? நம்ம கொடுக்குற எவ்ரி அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? தேங்க்யூ.